தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் தருமபுரி மாவட்டத்தினுடைய சார்பாக அனைத்து கிளைச்சங்க நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை ஏற்று நடத்துகின்ற சேலம் மண்டலத்தினுடைய தலைவரும் தருமபுரி மாவட்டத்தினுடைய தலைவரும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பினுடைய மூத்த தலைவர் மரியாதைக்குரிய ஐயா வைத்திலிங்கம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க இயலாத சூழலை உருவாக்கி விபத்து உள்ளாக்கி இருக்கின்ற மாவட்டத்தினுடைய செயலாளர் கிரீதர் அவர்களே, மாவட்டத்தினுடைய பொருளாளர் மரியாதைக்குரிய ரவிச்சந்திரன் அவர்களே, வழக்கறிஞர் குமரவேல் உள்ளிட்ட இந்த மேடையிலே தொகுத்து வழங்குகின்ற நண்பர்கள், இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற அனைத்து கிளைச்சங்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கும், இந்த கூட்டம் நடத்துவதற்கு இந்த இடத்தை அனுமதித்த தமிழ்நாடு ஓட்டல் சங்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கும், காவல்துறை நண்பர்களுக்கும், தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பின் சார்பாக எங்கள் நன்றிதனை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். ஏறக்குறைய 4-5 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பதான் உங்களை சந்திக்கிறோம் நினைக்கிறேன். ஏன்னா இடையில சந்திச்சோம் ஒரு முறை, போன வருஷம் போட்டோம். இந்த ஒக்கிணைகள் இல்லை, ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு கூட்டத்தை மிக சிறப்பாக மாவட்டத்தினுடைய தலைவர் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இன்று 28ஆம் தேதி கூட்டம் தான் என்று ஒரு சொல்லி நிறைவு செய்து விட்டோம் நாங்கள். ஆனால் இந்த அற்புதமான கூட்டத்தை மிக கடுமையாக பணியாற்றி சிறப்பித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நேற்று கிருஷ்ணகிரியில புதிய மாவட்டத்தினுடைய தலைவரை பொறுப்பேற்று அதோடு நிர்வாகிகள் பொறுப்பேற்ற நிகழ்ச்சிக்கும் கூட நான் கூட தலைவர் அவர்களை கட்டாயம் வர வேண்டும் என்று அழைக்கவில்லை. என உடல்நலத்தில் அக்கறை கொண்டு அவர்கள் வர வேண்டாம் என்று கூட என் மனம் சொன்னியது. ஆனால் அதை தாண்டி நான் பார்க்கிறேன், மேடை ஏறி புதிதாக பொறுப்பேற்றுள்ள நிர்வாகிகளை தன் உடல்நலத்தையும் கருத்தில் கொள்ளாமல் நான் மூச்சியாக பேரமைப்பை பூஜித்துக் கொண்டிருக்கேன் என்ற உணர்வோடு வந்து வாழ்த்தினார்கள். அதே போன்றுதான் இந்த கூட்டம் ஒக்கிணைகளில் மிக அற்புதமாக ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே இந்த நிர்வாகிகளுக்கு தமிழ்நாடு வணிக பேரமைப்பு மெத்த மகிழ்ச்சியோடு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இங்கு பேசிய நிர்வாகிகள் பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்தார்கள். முதலாவதாக மண்டபத்தில காலனி வியாபாரம், ஜவுளி வியாபாரம், நகை வியாபாரம் என்று பல்வேறு இடங்களிலே முகாமிட தொடங்கி இருக்கிறார்கள். தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு இது கடுமையாக எதிர்ப்புகளை பதிவு செய்து 2 ஆண்டுகளுக்கு முன்பு செங்கல்பட்டு மாவட்டத்திலே பெரிய நிறுவனங்கள் இணைந்து தொடக்க விழா நிகழ்ச்சியை அச்சிட்டு லட்சக்கணக்கான நோட்டீஸ்களை விநியோகம் செய்து கிராமமாக விளம்பரம் செய்து திறப்புலாக்கு முந்தைய நாள் வரை உற்சாகத்தோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இதை பல்வேறு முகமாக திட்டமிட்டு நாளை காலை 11 மணிக்கு திறப்பு விழா என்று சொன்னால் ஒவ்வொரு கிளை சங்கத்திற்கும் 25 பேர் வர வேண்டும் என்று நாங்கள் பட்டியலை வாங்கிவிட்டோம். அந்த 25 பேர் எங்கெங்கு இருக்கப்பட வேண்டும், எப்படி உள்ளே வர வேண்டும் என்பதெல்லாம் நாங்கள் கட்டமைத்து 11 மணிக்கு திறப்புலா என்று சொன்ன அடுத்த நொடி பொழுதிலே 9:30 மணி அளவில் ஏறக்குறைய 1000 வணிகர்கள் அந்த முகாம் மீது முற்றுகையிட்டு அமர்ந்து விட்டார்கள். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, 1000 பேர் இருப்பாங்க. இருந்தவுடன் நான் ஒரு அங்கே இடத்துக்கு போகவில்லை, நான் ஒரு ஹோட்டல்லே அறையிலே தங்கி இருக்கிறேன். அங்கிருந்து இவர்களோடு ஊடகத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன். அங்கே உடனடியாக கண்காணிப்பாளர் கலெக்டர் வரை வந்து கொண்டிருக்கிறார். நமது வியாபாரிகளும் 1000-ஐ தாண்டி அணியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். வருகை தந்த அனைத்து அதிகாரிகளுமே ஒரு 3 நாள் அவகாசம் கொடுங்கள் என்று கேட்டார்கள். 3 மணி நேரம் கூட அவகாசம் கிடையாது. இப்பொழுதே அதை காலி செய்துவிட்டு இடத்தை காலி செய்யப்பட வேண்டும். இல்லை என்றால் செங்கல்பட்டு மாவட்டம் முழுமையாக இவர்கள் கடை திறந்து மூடும் வரை எங்கள் அனைத்து கடைகள் மூடுவோம் என்று உற்சாகத்தோடு பகிர்ந்து கொண்டார்கள். என்ன செஞ்சிருப்பாங்க அதிகாரிகள்? என்ன சார் செஞ்சிருப்பாங்க? 1 மணி நேரம் டயம் எல்லாம் மூட்டை கட்டிட்டு போன்ட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, பல லட்சம் ரூபாய் செலவு செய்தாங்க. இப்போ போன மாதம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளச்சல் என்ற ஊர், குளச்சல்ல ஒரு ஜவுளி வியாபாரி பெரிய ஒரு மண்டபத்தை எடுத்தாங்க. நம்ம ஆட்கள் மண்டபத்தை எதிர்த்தாங்க, மண்டபம் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு இது போன்ற மைதானத்தை எடுத்து, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, மைதானத்தை எடுத்து எக்ஸ்போ நாங்கள் ஒரு பொருட்காட்சி மாதிரி அதை நடத்த ஆரம்பிச்சாங்க. ஒரு 18 லட்சம் ரூபாய் முதலீடு செய்து செலவு செய்தார்கள். நாங்கள் அது வரைக்கும் அமைதியா இருந்தாங்க. குளச்சல் வியாபாரிகள் நாளை திறப்பு விழா என்று சொன்னால் அதே செங்கல்பட்டு பாணியை கையாண்டு
அங்கு கொலைச்சலுடைய 352 வியாபாரிகள். நான் சொன்னேன் 352 பேர் அங்க நிக்கணும். எத்தனை பேர் நிக்கணும்? ஆனா 352 பேர் அங்க உள்ள போன உடனே காவல்துறை கைதுன்னு சொல்லுவாங்க. கைதுன்னு சொன்னா கடையில அடுத்து ஒண்ணு குமாஸ்தா போனோம். குமாஸ்தா இல்லன்னு யாரு போனோம்? சும்மா சொல்லுங்க, யாரு போனோம்? துணைவியார் போனோம். ஆக 352 ரெண்டாவது ரவுண்டு வரும்னு சொன்னேன். கரெக்டா அடிச்சாங்க. 352 பேர் பிரசன்ட் தலைவாடினாங்க. அந்த வீடியோவில் எனக்கு எடுத்து போட்டு காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. நான் சென்னையில் தலைமை ஆபீஸ்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அடுத்து மாவட்டத்தினுடைய தலைவர் தலைமையில் 100 பேர் போய் சொன்னேன். 352 100 452. இதுக்கு பிறகு சுத்தி உள்ள 15 கிளை சங்கம் ரெடியா இருக்காங்க. இதுக்கு இடையில பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டாங்க. பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. அந்த எக்ஸ்போர்ட் நடத்திய பெரிய நிறுவனத்தை சார்ந்தவர் எப்படியாவது தரப்போலாறு செய்துவிட வேண்டும் என்று பல்வேறு கட்டங்களிலே முயற்சி. என்னை கூட தொடர்பு கொண்டார்கள். நான் தொலைபேசி எடுக்கல. ஆனால் மத்தியத்துக்குள்ள அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டு அவர்கள் கூடாரத்தை அப்புறப்படுத்தி விட்டு போனார்கள். நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. தர்மபுரியிலே ஒரு காலனி மண்டபத்தில் இருக்கிறது என்று சொன்னா தர்மபுரியில எத்தனை கடைகள் இருக்கும்? எங்க தலைவர் தான் சொல்லணும். எத்தனை கடைகள் இருக்கும்? எங்க தர்மபுரி மாவட்டத்தில் மொத்த கடைகள் அனைத்து வியாபார சங்கம். உங்க தம்பி அழகா பேசினாரு. நம்ம அண்ணா நம்ம என்ன ஜவுளிக்கு வந்தா எனக்கு வந்த ரத்தம் உனக்கு வந்தா தக்காளி சட்னிங்கிற மாதிரி கேட்டாரு. கவனிச்சிக்கலாம் இல்லையா? இன்னொரு தம்பி பேசினாரு ஜவுளி ஆன்லைன் மூலமா யாருமே போச்சு. அடுத்து மளிகை கடைக்காரன் டார்கெட் சொன்னாரு. நீங்க புரிந்துக்கிடுங்க. இன்றைக்கு உனக்கு நாளைக்கு எனக்கு இதான் வரலாறு. காலனி சங்கம் 63 இருக்கலாம். மத்த கடைகள் எவ்வளவு பேர் இருப்பாங்க? 5000 கடைகள் இருக்குங்க. 5000 கடைகள் ஒரு நாள் அடைச்சா நிலைமை என்ன? ஆளுங்கட்சி வரட்டும் எதிர்கட்சி வரட்டும் அத்தனை கட்சி ஒன்னா சேரட்டுங்க. நம்ம சக்தி எங்க இருக்கு? ஏங்க ஒரு அரசியல் கட்சி சொன்னா கடை பூட்டுறீங்களா பூட்டலையா? நம்முடைய வாழ்வாரத்தை காப்பதற்கு பூட்டுவதற்கு ஏன் உங்களுக்கு தயக்கம்? நம்ம உழைப்புங்க. நம்ம முதலீடு செய்திருக்கோம். நம்ம தன்மானத்தோட உழைச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்க ஒண்ணு கள்ளச்சாராயம் விற்கலங்க, கடத்தல் வியாபாரம் செய்யலங்க, கஞ்சா விற்கலங்க. பொருளை வாங்கி விற்பனை செய்கின்றவர்கள் நாங்கள். எங்களுக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் இந்த அரசு முன் வந்து எங்களை பாதுகாக்க வேண்டும். இதுல மாற்றுக்கிறது அல்ல. இதுல நம்மளை பொறுத்தவரையிலே காலனி வியாபாரி, நகை வியாபாரி, மளிகை வியாபாரி, காய்கறி வியாபாரி, சவர தொழிலாளர் என்று பிரிக்க முடியாது. எல்லாம் வியாபாரி தான். யாருக்கு ஆபத்து என்று சொன்னாலும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு களம் காணும் என்பதை எச்சரிக்கை உணர்வோடு பதிவு செய்து கொள்வோம். இது முடிவெடுங்க. திருமண மண்டபம் ஆர்டரை நமக்கு அனுப்ப சொல்லி இருக்கிறேன். அதையும் நான் பரிசீலனை செய்து அனைத்து ஏற்பாடுகளை செய்வோம் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போன்று அரூர் பேருந்து நிலைய கடைகள் கட்டப்பட்டிருக்கிறதாக சொன்னார்கள். அதை ஒரு 2 தினங்களிலே திங்கள் செவ்வாயிலே எத்தனை கடைகள் கட்டப்பட்டிருக்கிறது? நமது வியாபாரிகள் உள்வாடகைக்கு கொடுக்காத வியாபாரிகள் எத்தனை பேர்? லிஸ்ட் எனக்கு சரியா வேணும். எங்க அரூர் தலைவர் எங்க? அதாவது உள்வாடகை கொடுத்திருக்கிற கடையில அவங்க லிஸ்ட் வச்சிருப்பாங்க. இன்னொரு விஷயம் நல்லா கேட்டுக்கிடுங்க. இல்ல நம்ம தான் இருக்கிறோம். உள்வாடகைக்கு ஒரு வாடகை கொடுத்திருப்பாங்க நம்ம ஆளு. அரசுக்கு ஒரு வாடகை கட்டுவாங்க. ஆனா நம்ம இப்ப எவ்வளவு வாடகை கேட்போம்? நமக்கு ஏற்கனவே கொடுத்ததை விட ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் கூட்டி தாங்கன்னு கேட்போம். ஆனா உள்வாடகை எவ்வளவு கொடுத்திருக்கீங்க? அந்த 10 மடங்கு வாடகை அரசு கணக்கு வச்சிருப்பாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் பேசும்போது இது சூழ்நிலை நடந்தது ஒரு இடத்துல. அப்போ உள் வாடகைக்கு உங்க ஆட்கள் ஒரு நாள் வாடகை இவ்வளவு வாங்குறாங்க அப்படி கேட்கும்போது நம்ம எவ்வளவு வாடகை பேசணுங்கிறது நீங்க எனக்கு பகிர்ந்துக்கிடுங்க. திருச்சியில பேருந்து நிலையத்தினுடைய கடைகள் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதா இல்லையான்னு தெரியல. கடைகள் இடிக்கப்பட்ட அதனுடைய துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் நேரு அவர்கள் திருச்சியிலே தான் அவர்கிட்ட சந்திச்சு பேசுறோம். அப்ப விக்ரமராஜா நீங்க ஒரு 15000 ரூபாய் ஒரு கடை கொடுக்க சொல்லுங்க அதிகபட்சம் சொல்றோம். நாங்க 12000 ரூபாய் 13000 ரூபாய் பேசிக்கிட்டு இருக்கோம். வியாபாரி நம்மால எப்படி நிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? 15000 வேண்டாம் தலைவான்ட்டாரு. எவ்வளவு? ஆனா அதே ஆளு கடை ஏழை உடுப்பு எவ்வளவு எடுத்துருப்பாரு நினைக்கிறீங்க? 1,08,000 ரூபாய் அந்த கடைக்கு வாடகைக்கு போயிருக்கு. எழுதிக்கிடுங்க 1,08,000 ரூபாய். உள் வாடகைக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு 3000 ரூபாய் 4000 ரூபாய் கடையை வாடகை கொடுத்திருக்காங்க. நீங்க எனக்கு சரியான லிஸ்ட தாங்க. தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு அங்கு இருக்கின்ற ஏற்கனவே கடை நடத்தியவர்களுக்கு நியாயமான வாடகை ஒதுக்கீட்டில் கடை பெற்றுத் தருவோம் என்பது உறுதியோடு நான் தெரிவிச்சுக்கிறேன். கோவையில சாய்பாபா காலனி
357 கடை கட்டப்பட்டு இதே போன்றது ஏலம் அப்படின்னு பயங்கர பிரச்சனை ஆகி போச்சுங்க. எல்லா அரசியல் கட்சிகளும் வந்துட்டாங்க ஏலம் எடுப்பதற்கு. தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு தலையிட்டு அங்கு உள்ள வியாபாரிகளுக்கு கடை ஒதுக்கீடு செய்வதற்கு அரசும் அங்கு மண்டல தலைவர் சூலூர் சந்திரசேகரன் அந்த மார்க்கெட் சேர்ந்த 2 பேர் 3 பேர் குழுவை போட்டு நியாயமான வாடகை எதுவோ அதை நிர்ணயம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி முடிச்சிட்டோம். இது தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு பணிதனை தொய்வில்லாம செய்துகிட்டு இருக்கு. அதை வந்து ஜிஎஸ்டி சொல்லி பேசினாங்க 18% வாடகைக்கு. இது எப்ப போட்டாங்க ஜிஎஸ்டி வரி? ஜிஎஸ்டி 18% வரி எப்ப போட்டாங்க? 2001ல இருந்து போட்டாங்க சார். நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க முதல்ல. அதாவது 2017ல ஜிஎஸ்டி அமல்படுத்துகின்ற பொழுது 18% வரி அமல்படுத்தியாச்சுங்க. இதுல யாராவது பெரிய கட்டிடம் வாடகை கொடுத்திருப்பாங்க. ஜிஎஸ்டி வாங்குறீங்களா வாங்கலையா? அதாவது ஒயிட்ல பணம் வாங்குறீங்களா டூல வாங்குறீங்களா? எல்லாரும் டூல வாங்குறீங்கன்னா ஜிஎஸ்டி இல்ல. இப்ப நான் சொல்றேன், நான் என்னுடைய கட்டிட வாடகை கொடுத்திருக்கேன். 1 லட்சம் ரூபாய்க்கு 18,000 ரூபாய் ஜிஎஸ்டி வாங்குறேன். வாங்கிதான் என்ன செய்யறேன்? ஜிஎஸ்டி அரசுக்கு நான் கட்டுறேன். ஆனா எனக்கு ஜிஎஸ்டி நம்பர் இருக்கு, என்னுடைய மனைவி பேர்ல இருக்கு. நாங்க இன்புட் எடுக்கிறோங்க. ஹோட்டல்காரங்களுக்கு 18% வரி கட்டுறாங்க. நல்ல ஹோட்டல் நடத்துறவங்க கேட்டீங்கன்னா தெரியும். ஆனா அவங்க இன்புட் எடுக்க முடியாது. இப்போ 2017 சட்டத்திற்கு இப்ப என்ன போராட்டம் நீங்க எல்லாம் கேட்கலாம். அப்படியா இருக்கா? மனசுல இருக்கா கேள்வி? இணக்க வரின்னு ஒண்ணு உண்டு. இணக்க வரி என்பது 1.5 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் செய்கிறவங்க 1% வரி கட்டுறோம், அப்படித்தானே? அந்த இணக்க வரி கட்டுகின்ற வியாபாரிகளை கணக்கெடுத்து நீ வாடகைக்கு எவ்வளவு வாடகை கொடுக்கிறாய் என்று கணக்கெடுத்து அதை வாடகை கட்டுன்னு சொல்றாங்க. இதான் இப்போ உள்ள பிரச்சனை. ஆனா சட்டம் என்பது எப்போ போடப்பட்டது? 2017 போடப்பட்டது. ஆனால் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பை பொறுத்தவரையிலே சட்டம் எப்ப வேணா போட, எங்க வியாபாரிகளை பாதுகாப்பதற்கு, வியாபாரிகளை அவருடைய கோரிக்கையை ஏற்று நடத்துவதற்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு உறுதியாக இருக்கிறார். ஆகவேதான் வருகின்ற 11ஆம் தேதி டிசம்பர் மாதம் ஆர்ப்பாட்டம் தமிழகம் தழுவிய அளவிலே முதல் கட்டமாக எடுத்தவுடன் கடை அடைப்பு நடத்தி நாங்கள் எங்கள் உழைப்பை வீணாக்க முடியாது. கடை அடைப்பு என்பது எப்ப? கடைசி கட்டம் கடை அடைப்பு. அதற்கு முன்னதாக 3 கட்டம் இருக்கு. ஒன்று ஆர்ப்பாட்டம். முன்பாடிலாம் உண்ணாவிரதம் இருப்போம் நம்ம வியாபாரிகள். இப்ப அண்ணன் சொன்னாங்க விக்ரமஜா போராட்டம் வேண்டாம்னு சொன்னாங்க. வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. தேவையற்றதற்கு போராட்டம் வேண்டாம், தேவை உள்ளதுக்கு என்ன செய்யணும்? போராடி ஆகணும். வீட்டு வரி இப்ப 6% வரியை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துறோம். குப்பை வரி மாவட்டமாக வேறுபடுகிறது. அந்த வரியை சீரமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்துறோம். தொழில் உரிமம் கட்டணம் அதிகப்படியான உயர்ந்திருக்கிறது, அதை குறைக்கப்பட வேண்டும் என்பதை அந்த கோரிக்கையில் வச்சிருக்கோம். ஜிஎஸ்டி வரி இதையெல்லாம் சேர்த்துதான் 11ஆம் தேதி ஒவ்வொரு மாவட்ட வாரியாக ஆர்ப்பாட்டம் நடத்தலாமா வேண்டாமா? சரி, நடத்தலாம்னு சொன்னா நீங்களும் என்ன செய்யணும்? எங்க இருக்கணும்? அதாவது அருணுக்கு நல்லா தெரியும். முன்பெல்லாம் உண்ணாவிரதம்னு சொன்னா என்னை பொறுத்தவரைனாலாம் எங்க மாநில பொருளாளர் போன்றவர்கள் காலை 8 மணிக்கு உட்கார போறோம்னா அதுக்கப்புறம் மாலை 5 மணி 6 மணி வரை ஒரு சொட்டு தண்ணி கூட நான் குடிச்சது இல்லைங்க. இது உண்மை. நான் மேடை பேச்சுக்காக சொல்லல, என்னோடு இருந்த நிர்வாகிகளை கேட்டு பாருங்க. உணர்வு என்பது அதுதாங்க. ஆனா இப்ப எவ்வளவு பேருக்கு முடியும்? 12 மணி ஆச்ச உடனே என் காதுகிட்ட வருவாங்க, தலைவர் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கு, சுகரி இருக்கு, நான் கொஞ்சம் சரி நம்ம என்ன செய்ய முடியும்? உடம்பு சரியில்லை உட்காருன்னு சொல்ல முடியும். ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா யார் பொறுப்பு சொல்றது? சரி தலைவா போயிட்டு வாங்க, அப்படி ஆளு காணாம போயிடுவாங்க. அப்படியே திரும்பி பார்த்தா கூட்டம் சரசரனை காலியாகி நாங்க ஒரு 50-100 பேர் தான் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருப்போம். அரசு மதிக்குமா? மதிக்குமாங்க? மதிக்க மாட்டாங்க. வியாபாரிகளுக்கு இதுல ஆதரவு இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ 18% வரி விலக்கை திரும்ப பெற வேண்டும் என்று கோஷம் போடுகின்ற பொழுது தருமபுரியிலே உங்களுடைய மாவட்டத்தினுடைய தலைவர் அவர் வர முடியுமா முடியாத என்ற கேள்வி அல்ல, வந்துருவார், அது நிற்பார். ஆனா அவரை சுத்தி எத்தனாயிரம் பேர் நிப்பீங்க? இவ்வளவு பேர் நிக்கலாம் சொல்லுங்க. இப்ப பதில் சொல்லுங்க. எனக்கு நம்ம கூட்டம் தான், பேசுங்க. நான் என்ன சொல்றேன், 1000 பேர் தான் ஒரு ஊருக்கு 1000 கடை இருக்கு.
ஒரு ஊருக்கு 1000 கடை இருக்குங்க. இப்போ என்ன நம்ம ஊர் எத்தனை கடை இருக்கு? அவருக்கு நம்ம 600 கடை எந்த ஊர்ல இருக்கு? பாலக்கோடுல மட்டும் 600 கடைங்க. நீங்க தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் முழுசும் குறைந்தபட்சம் 50,000 கடைக்கு மேல இருக்குல்ல? தலைவர் இருக்குமா? 50,000 கடைக்கு மேல இருக்கும். ஒரு 50,000 கடைனே வச்சுக்கிடுங்க. ஒரு கடைக்கு ஒரு ஆள்னா எவ்வளவு பேர் ஆச்சுங்க? சரி, பொருளாளர் ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணாரு உங்களுக்கு. சரி, 25 தள்ளுங்க, எவ்வளவு ஆச்சு? 50% தள்ளுங்க, எவ்வளவு பேர் ஆச்சுங்க? 25,000 பேருங்க. ஒரு 25,000 பேரும் தர்மபுரியில கூடுனீங்கன்னா எப்படி இருக்கும் கூட்டம்? எப்படி இருக்கும்? 11 மணிக்கு தொடங்கி 12 மணிக்கு முடிச்சிடலாம். 1 hour தான் ப்ரோக்ராம். நீங்க வர்ற நேரம் தான் உங்களுக்கு தாமதமாகும். 25,000 பேர் அங்க ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார். தர்மபுரி மாதிரி 56 மாவட்டமாக பிரிச்சு வச்சிருக்கிறோம். அப்ப எத்தனை லட்சம் பேர் என்பதை உளவுத்துறை கணக்கெடுக்கும். உளவுத்துறை கணக்கெடுத்து மத்திய அரசுக்கு அனுப்பும். மாநில அரசு இதை புள்ளி விவரங்களை கையிலே வைத்துக் கொள்ளும். ஆகா, வியாபாரிகள் கடுமையாக எதிர்க்க தொடங்கி விட்டார்கள். உடனே மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள், எனக்கு ரொம்ப பரிச்சித்தமானவங்க, அவங்க என் பேரை சொல்லிதான் கூப்பிடுவாங்க. விக்ரமராஜா என்கிட்ட அடிக்கடி சண்டை போடுவாருன்னு சொல்லுவாங்க. சண்டை என்பது எங்களுடைய உங்களுடைய பிரச்சனை சொல்லுகின்ற பொழுது வாதம் ஏற்படும். ஆனால் மிக எங்களை எல்லாம் கனிவோடு டெல்லியில ஏறக்குறைய 22 நிமிடங்கள் எங்களோடு உரையாடி நிறைய பிரச்சனையை தீர்த்து வருவோம் என்று உறுதியளிச்சிருக்கிறார். மிக தெளிவா இருக்கு. ஆனா வந்த பிறகு இங்க பேசும்போது சொன்னாங்க, சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வண்டியை மடக்குறாங்கன்னு சொன்னாங்க. பத்திரிகையில ஒரு செய்தி கொடுத்திருப்பாங்க, நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஹிந்து நாலு இதெல்லாம் செய்தி வந்தது. சாமானிய வணிகர்களை வணிக வரித்துறை அதிகாரிகள் மிரட்ட வேண்டாம், அச்சுறுத்த வேண்டாம், சின்ன சின்ன பிரச்சனைகளாம் அதிக தொகை கட்டணம் வசூலிக்க கூடாது என்று எச்சரிக்கையா சொன்னாங்க. நம்ம பார்த்து சொன்ன பிறகு ஆனால் எல்லோரும் ஒன்றை மட்டும் மனதிலே வைத்துக் கொள்ளுங்க. எல்லாம் ஒற்றுமணி பேசணும். வயசு என்னாச்சு? ஒற்றுமணி பேசுறவங்க வயசு என்ன இருக்கும்? நம்ம எல்லாம் 150 வருஷம் இருக்கலாமா, 200 வருஷம் இருக்க போறோமா? ஏங்க எல்லாம் 60 கடந்தாச்சுங்க, 80 வந்துருச்சுன்றாரு அண்ணன். அப்ப இன்னும் ஒற்றுமை எப்பதான் ஒற்றுமை காட்டுறது? ஒரு வைத்திலிங்கம் தலைமையில் இருக்கின்ற பொழுது ஒற்றுமை ஏற்படுத்தி வணிகர் பிரச்சனை தீர்க்கப்படவில்லை என்று சொன்னால் அதுபோல தலைவரை எதிர்பார்க்க முடியாதுங்க. நாம எழுதி வச்சுக்கிடுங்க வரலாறு. இந்த கட்டம் அது கட்டம். அதே போல தம்பி ஆதங்கத்தோட பேசினார். ஆன்லைன் வர்த்தகம், இந்த ஆன்லைன் வர்த்தகம் ஜவுளி காலனி மட்டுமல்ல, எலக்ட்ரானிக், காய்கறி, பழங்கள், தொடப்பம், மளிகை அத்தனை வியாபாரம் செய்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஆப் கண்டுபிடிச்சிருக்கான், உங்க செவிக்கு வந்துதான் தெரியல. தமிழகம் முழுவதும் எஸ்டிமேட் போடுறான். ஒரு 100 கோடி 200 கோடி அப்படி விதைக்க போறான். சும்மா விதைக்கிற மாதிரி எஸ்டிமேட் போடுறான். எத்தனை கோடி? ஒரு வீட்டுக்கு 5,000 ரூபாய்க்கு முதல் தவணையா கடன் கொடுக்க போறான். வீடு வீடா போய் ஒரு வீட்டுக்கு எவ்வளவு? நம்ம மக்களை தெரியும் உங்களுக்கு. நம்ம பாசக்கார பிள்ளைகள், நம்ம பிள்ளைகள் போறாம நம்ம மக்கள் எல்லாம் எப்படி உணர்வாயிட்டாங்கன்னா, சம்பாதிக்காம காசு எப்படிதான் வருது அதை பாடுறாங்க முடிவு வந்துட்டாங்க. இந்த 5,000 ரூபாய் கடன் தர போறான, இந்த கடனுக்காக எத்தனை ஆயிரம் வியாபாரிகளை அழிக்க போறான். நம்மளை சார்ந்தவன ஒண்ணு என் அண்ணன் தம்பியா இருப்பான், இல்ல மாமச்சனா இருப்பான், இல்ல என்னுடைய ஊருக்காரனா இருப்பான், இல்ல மாவட்டத்துக்காரனா இருப்பான், இல்ல தமிழ்நாட்டுக்காரனை சார்ந்தவனா இருப்பான், இல்ல ஒரு இந்தியனாக இருப்பான். இதுதானே உண்மை. எத்தனை பேரை வீட்டுக்கு அனுப்புவதற்கு இந்த 5,000 ரூபாய் கடன். நம்மாலு 5,000 ரூபாய் கடன் சொன்ன 5 மணிக்கெல்லாம் வீட்டை திறந்து வச்சுக்கிட்டு பால்காரன் வரானா இல்லையோ இவன் 5,000 ரூபாய் பொருள் எப்போது காத்துக்கிட்டு இருப்பான். இந்த உணர்வை எல்லாம் நீங்க பகிர்ந்து இருக்கிறீங்க. தேர்தல் நேரத்தில் அண்ணா எனக்கு என் வீட்டுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுக்கா போயிட்டேன்னு மறியல் பண்ணவங்க எல்லாம் இருக்காங்க. ஏன்டா 5 வருஷம் ஒண்ணு அடிமைப்படுத்த போறான்டா, இந்த 1000 ரூபாய்க்கு வித்திர பொரியான்னு எவ்வளவோ நம்ம ஊடகம் பேசுது, எல்லாரும் பேசுறோம். ஆனா 1000 ரூபாய் என்ன செய்றாங்க மக்கள்? அடிச்சுக்கிட்டு மல்லு கட்டி நிக்கிறாங்க. அதை தான் நான் உங்களோடு சொல்லுவதெல்லாம், நாமெல்லாம் வணிகம் செய்கின்றவர்கள். இது போன்ற ஊடகத்தை எதிர்ப்பதற்கு பெரும் சக்தியாக நாம் திரள வேண்டும். இதான் உண்மை. தம்பி சொல்லும்போது நான் பார்த்தேன், உங்க ஆதங்கத்தை பார்த்தேன். உங்களை போன்ற நண்பர்கள் நீங்க எல்லாம் முன்வாங்க. இப்ப கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிர்வாக பொறுப்பு கூட இளைஞர்கள் எல்லாம் வாங்க, தலைவர் கூட வேலை செய்வாங்க. எவ்வளவு பேர் வர்றீங்க? ஒரு நிர்வாக பொறுப்பு போடணும், ஐயா அரசேன்னு சொல்லி போட வேண்டி இருக்கு. நீங்க எல்லாம் வந்தா மட்டும்தான் சங்க அமைப்பு நடத்த முடியும்.
ஒரு வைத்தியலிங்கமா விக்ரமராஜாவோ சதகத்துல்லா நினைச்சா அமைப்பு நடத்த முடியாது. நீங்க அத்தனை பேர் வாங்க. இல்லை, ஒரு மின்சாரத்துக்காக வந்தேன். ஒகேனக்கல் தலைவர் சொன்னார், மரியாதைக்குரிய மறைந்த பொதுச்செயலாளர் மோகன் அவர்கள் டீ கூட குடிக்க வேண்டாம், அவரே வாங்கி கொடுத்து அவரே வேலை செஞ்சு கொடுத்தாருன்னு சொன்னோம். அப்ப நீங்க என்ன செய்யணும்? அது கைமாறு. நாங்க உங்களை என்ன பணம் காசு கேட்கிறோமா? சொல்லுங்க, கேட்கிறோமா சார்? உங்க ஊருக்கு நிகழ்ச்சி கூப்பிடுறீங்க, என் வண்டிக்கு டீசல் போடுங்கன்னு சொல்லியிருக்கோமா? இது வரைக்கும் மண்டல தலைவர்கிட்ட கேளுங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல 100 ரூபாய் காசு நான் டீசல் நீங்க வாங்கியிருப்போமா? வாங்கலங்க. தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு என்பது உள்ள உணர்வோடு உணர்வுபூர்வமாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம். ஏறக்குறைய 3 ஆண்டுகளாக இந்த பேரமைப்பினுடைய நிர்வாக செலவை நீங்க தருகின்ற இணைப்பு சந்தா மூலமாகவும் இதை வழிநடத்தி வருகிறார் பொருளாளர். 3 வருஷமா தான். அப்ப இத்தனை வருஷமா யார் போட்டது? எல்லாம் அவங்கவுங்க போட்டுக்கிட்டோம். எப்படின்னா ஒரு அமைப்பை நிற்க வேண்டும், நமக்காக ஒரு பாதுகாப்பு வேண்டும் போட்டோம். இந்த ஆன்லைன் ஊடகத்தை எதிர்ப்பதற்கு பல்வேறு சட்ட ரீதியான வழிமுறைகளை தேர்வு செய்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் நீங்க தயாராகுங்க. நீங்க உங்க ஊருக்குள்ள ஊடகத்தை ரெடி பண்ணுங்க. ஒரு ஊர் இருக்கு, இன்னைக்கு அரூர் இருக்கு, பாலக்கோடு இருக்கு, எல்லா ஊர்களையும் இப்ப பாலக்கோடுல 600 வியாபாரிகள் 600 வியாபாரியும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இணைங்க. அங்கு உள்ள பொதுமக்கள் வாடிக்கையாளர்களை எல்லா கடைகளையும் நம்பர் வாங்கி இணைங்க, ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இணைங்க. அதுல இணைத்து வைத்துக் கொண்டு காலையிலே ஒரு விளம்பரத்தை போடுங்க. ஒரு காய்கறி கடைக்காரர் போடலாம். இன்னைக்கு காய்கறி கடையில பாத்தீங்கன்னா காலையில ஒரு 4 மூடை எக்ஸ்ட்ரா வந்திருக்கும் கடைக்கு. நீங்க என்ன செய்யலாம்? ஒரு ஆஃபர் மாதிரி போடுவீங்க. அப்ப கத்திரிக்காய் விலை 20 ரூபாய்க்கு என் கடைகளை விற்பனை செய்கிறேன் வாட்ஸ்அப்ல போட்டீங்கன்னா அந்த கிராமம் முழுக்க மக்களுக்கு என்ன செய்யும்? சேரும். அப்ப அவங்க உங்க கடை நோக்கி வருவாங்க. இது எத்தனை ஊர்ல செய்றீங்க? இது செய்யணுமா வேண்டாமா? தமிழ்நாடு வணிக சங்க பேரவை முன்னெடுத்திருக்கிறது. இப்ப இந்த பணியை எடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க செய்யுங்க, நீங்க வாங்க உள்ள. அடுத்த கட்டமா இன்னொரு வேலைக்கு போறோம். இப்போ டிமார்டின் நமக்கு விரோதமான சட்ட விதிக்கு விரோதமாக கடையை திறந்துகிட்டு இருக்கான். அதை எதிர்க்கிறதுக்கு திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்கோம். அவன் கொள்முதல் பண்றான். மும்பையில ஒரு நிறுவனத்தில் என்னுடைய கடைக்கு என் பையன் கொள்முதல் போயிருக்கிறான். டிமார்டினுடைய மேனேஜரும் கொள்முதலுக்கு வந்திருக்கிறாரு. விலை பேசப்படுகிறது. நமக்கு 60 ரூபா, அவனுக்கு 45 ரூபா பேசுறான். ஆனா அவனுக்கு எத்தனை பீஸ் பேசியிருப்பான்? அதாவது 10,000 பீஸ் மினிமம். நம்ம 1000 பீஸ் நாங்க மினிமம். ஆனா போட்டி போட்டு விலையை குறைச்சி கேஷ் அண்ட் கேரி பண்ணி நாங்க அதை வாங்குறோம், காம்படிட் பண்றோம். அப்போ அந்த நிறுவனத்தை நீ அதை வாங்கி குறைச்ச விலைக்கு வாங்கி மக்களுக்கு வெல்லு, தப்பு இல்லை. ஆனால் மோசடி செய்யறான். மோசடி எப்படி செய்யறான்னு தெரியுமா உங்களுக்கு? எல்லா கடைகள்லையும் 2க்கு 2 வாங்கினா பிரின்னு வச்சிருப்பான். அது எல்லாமே எக்ஸ்பைரி டேட்டை நெருங்குற பொருள். எத்தனை மக்களுக்கு தெரியும்? ஒரு வீட்டுக்கு தேவையான 5 கிலோ கோதுமை மாவு எனக்கு நீங்க ஒரு மாசத்துக்கு போகுதுன்னு வைங்களேன். நாம 1 கிலோ கோதுமை மாவு 40 ரூபாய் இப்போ சாதாரணமா விற்கிறோம்னு வைங்க. அதே கோதுமை மாவு என்ன விலைக்கு போடுவாங்க? போட்டு என்ன விலைக்கு போட்டிருப்பாங்க? 20 ரூபாய் போடுவாங்க. எப்படி 20 ரூபாய் போடுறான்னா, இப்போ இந்த ஐஸ்வர்யா நிறைய கோதுமை கம்பெனிகள் இருக்கு. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கம்பெனி வச்சுக்கிடுங்களேன். அவங்ககிட்ட 15 நாள்ல ஒரு 10 டன் கோதுமை கையிருப்பு இருக்கு. 15 நாள்ல விற்காது. கார்பரேட் கம்பெனியோட பேசுறாங்க, எனக்கு ஒரு 15,000 டன் அந்த கோதுமை இருக்கு, நீ எடுத்துக்கன்னு சொல்றான். அப்போ டிமார்டின் போன்ற நிறுவனத்துடைய மேலாளர்கள் போய் பேசுறாங்க. என்ன கேட்டிருப்பாங்க? கிலோ 5 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. எங்க ரெக்கார்டு இருக்கு. எவ்வளவு வாங்குறாங்க? 5 ரூபாய்க்கு வாங்கி அந்த மூடையை பிரிச்சு லூசா கொட்டிடுறாங்க. கொட்டி என்ன விற்கிறாங்க? ஆனால் ஒரு வாரத்தில் அந்த கோதுமை என்னவா? மக்கள் பயன்பாட்டுக்கு தகுதி அற்றது என்பது நிரூபணமாகுது. இப்ப அசாமில் பிடிச்சிருக்காங்க. நெய், கலப்பட நெய் விற்பனை செய்கின்ற டிமார்டினை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ரெக்கார்டு நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். 2வது, டிமார்டின் போன்ற நிறுவனங்கள் ரீட்டைல் வியாபாரமே செய்யக்கூடாது. தெரியுமா உங்களுக்கு? சட்டம் வழக்கறிஞர் இருக்காரா குமரவேலு? அதாவது டிமார்டின் போன்ற நிறுவனங்கள் ஹோல்சேல் வியாபாரம் தான் செய்யணும். அதாவது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வாகனம் நிறுத்தக்கூடிய இடத்துல நிறுத்து, மக்களுக்கு இடையூறு இல்லாம மொத்த வியாபாரம் செய்யணும். ஆனா அவங்க என்ன செய்யறாங்க? ரீட்டைல் வியாபாரம் செஞ்சு நம்ம வீட்டுக்கு அனுப்பக்கூடிய வழியை செய்துகிட்டு இருக்காங்க. அதான் முதலமைச்சரோடு ஒரு 10 தினங்களுக்கு முன்பு நான் பேசவும் மிக தெளிவா சொன்னேன், ஐயா இந்த நிலைப்பாடு இருக்கிறார்.
ஆகவே இதன் கட்டமைப்பை சீர் செய்யவில்லை என்று சொன்னார் தமிழகத்தில் உள்ள வியாபாரிகள் துடைத்து எறியப்படுவார்கள் அப்படின்னு சொன்னார். மிக கனிவோடு கேட்டார். அதற்குரிய ஏற்பாடை அதிகாரிகள் ஆய்வு செய்ய உத்தரவிட்டிருக்கார். அதே போன்று மத்திய அமைச்சர் வர்த்தகத்துறை அமைச்சர் PS கோயல் சந்திச்சு சொன்னேன் டெல்லியில. ஐயா, நாம சொன்ன பிறகு 2 தினங்கள்ல ஊடகத்தில் ஒரு செய்தி வெளியிட்டார் மத்திய அமைச்சர் PS கோயல் அவர்கள். 10 கோடி வியாபாரிகள், அவர் இந்தியா முழுக்க சொன்னார் கணக்க. 10 கோடி வியாபாரிகள் காமக்ஸ் முறையில் வியாபாரத்தை பரவவிட்டால் பாதிக்கப்பட்டு வெளியேறுவார்கள் என்று எச்சரிக்கை தந்திருக்கிறார். யார் சொன்னது? யாரு? ஒரு மத்திய அமைச்சரை சொல்லி இருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆனால் இதையெல்லாம் எதிர்கொள்வதற்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு திட்டமிட்டு பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஆகவேதான் நீங்க ஒவ்வொருவரும், ஒரு நண்பர் சொன்னார் பெயர் பலகையில பெயர் இல்ல வரி ஃபைன் போடுறாங்கன்னு சொன்னார். உங்களுக்கு சட்டம் நல்லா பார்த்துக்கிடுங்க. உங்க கடை பெயர் பலகை இருக்கிறது. தமிழ்ல பேரு பெரும்பாலும் எழுதுறத குறைச்சிட்டாங்க. முதல்ல தமிழ்ல எழுதிருங்க. உங்க பெயர் பலகையில நிறைய வெளிநாட்டு குளிர்பான கம்பெனிகள் விளம்பரம் போடுறாங்க. அதை நம்ம வச்சிருப்போம், பத்திரிக்கையில. அது வச்சா சட்டப்படி குற்றம், உங்க மேல 25,000 ஃபைன் போடலாம். அதுக்கு என்ன சட்டம் சொல்லுதுன்னா, உன்னுடைய கடை பேரை போட்டு வச்சுக்க. ஆனா அதுல வெளிநாட்டு குளிர்பான கம்பெனியே உள்நாட்டு கம்பெனியுடைய விளம்பரத்தை போட்டா அந்த கம்பெனிக்கு விளம்பரம் போடுறதுக்கு நாங்க வரி போடுறோம்னு போடுறாங்க. சட்டம் வந்திருக்கு. அரிசி பை வாங்குறோம், 25 கிலோ அரிசி வாங்குறீங்களா? அதுல யார் படம் போட்டிருக்கு? யார் படம் போட்டிருக்கு? நல்ல திருப்பதி சாமி படம், முருகர் படம் எல்லாம் போட்டிருக்காங்களா? ஆனா சட்டம் என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிடணும். வியாபாரிகள் அதான் கூட்டம் போட்டு வியாபாரிகளோட கலந்து பேசணும். அந்த அரிசி வெளியே என்ன படம் போட்டிருக்கோ அதுதான் என்ன செய்யணும், உள்ள இருக்கணும். வெளியில் என்ன படம் போட்டிருக்கிறோ அது உள்ளே இருக்க வேண்டும். அப்ப வெளியே என்ன படம் போட்டிருக்கு? திருப்பதி வெங்கடாச்சலபதி படம் போட்டிருக்கு. உள்ள என்ன இருக்கணும்? ஆனா உள்ள என்ன இருக்கு? அரிசி இருக்கு. ஆகவே மிஸ் பிராண்ட், மக்களை நீ ஏமாற்றுகிறாய். வெளியில் ஒன்றை காட்டுகிறாய், உள்ளே ஒன்றை வைத்திருக்கிறாய். உனக்கு 2,000 ரூபாய் அவதாரம். இதான் சட்டம் இருக்கு. நீ நிறைய சட்டங்களை படி சொன்னா நேரம் போதாது. அவ்வளவு சட்டங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் சட்டம் இப்ப இந்த முறை மே 5 மாநில மாநாடு நிறைவு பகுதிக்கு வந்துருவோம். ஏன்னா என்ன பிரியாணிகள் ஆக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். மணி ஆகிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன பிரியாணி? மட்டன் பிரியாணி, மீன் வறுவல் இருக்கும். ஓகே நிகழ்ச்சி சொன்னா எல்லாம் ரெடி, கோழி எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்காங்க. இப்போ இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு 20 நவம்பர்ல மாநாட்டு வேலையை ஆரம்பிக்கிறீங்கன்னு கேட்டாங்க சில வியாபாரிகள். தமிழ்நாடு முழுவதும் 56 மாவட்டமாக பிரிச்சு வச்சிருக்கிறோம். 56 மாவட்டத்துக்கு கூட்டத்துக்கு போனோம். அப்ப எத்தனை மாசம் ஆகும்? 2 மாசம். ஞாயிற்றுக்கிழமை வர முடியாது, மூர்த்த நாள் வர முடியாது. இதெல்லாம் தவிர்த்து 3 மாசம் இதே வேலையை பார்க்க வேண்டியிருக்குங்க. ஆகவேதான் இப்பொழுதே தொடங்கி இருக்கிறோம். நீங்க மறந்துடக்கூடாது. விக்ரமராஜா தான் நவம்பர் சொன்னார். நம்ம மே மாசம் இருக்கு, நீங்க மறந்துடக்கூடாது. இப்ப நவம்பர் முடிஞ்சு போச்சுங்க. அடுத்து டிசம்பர் வந்துடும். வந்த கையோட கிறிஸ்துமஸ் பொங்கல் வந்தா டிசம்பர் முடிஞ்சதுங்க. பொங்கல் வந்தா ஜனவரி முடிஞ்சது. அப்புறம் பிப்ரவரி வந்துடும், மார்ச் ஏப்ரல் தான் மாநாடு. ஆகவே இந்த மாநாடு, இந்த ஆன்லைன் வர்த்தகம், GST பிரச்சனை, திருமண மண்டபங்களிலே கடைபோடுகின்ற பிரச்சனை, நீதிமன்றத்திலே தமிழகம் முழுவதும் ஆர்டர் வாங்கி எல்லா மாவட்டத்துக்கும் அனுப்பிடுறோம். எழுதி வச்சுக்கிடுங்க, வரலாறு அடிச்சிடும், பார்த்துக்கலாம். ஆனா இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக கையில் எடுத்துக்கொண்டு 26 என்னது 26 வருஷம் என்ன நடக்க போகுது? என்ன அமைதியா இருக்கீங்கன்னு பார்த்தேன். தேர்தல் நடக்க போகுது. இப்ப எல்லா அரசியல் கட்சிகளும் மாநாடு நடத்தி அவங்களுடைய வலிமை என்ன செய்யறாங்க, காமிக்கிறாங்க. வலிமை காமிச்சு மக்கள் நல்லது செய்யறதுக்கா வேற எதுக்கா? கூட்டணி சேர்க்கறதுக்காக. அதாவது வலிமை சேர்த்து மக்களுக்கு நன்மை செய்கிறார் என்றாலும் அது அல்ல. அரசியல் கட்சிகளோடு பேரம் பேசுவதற்கு, கூட்டணி வைப்பதற்காக அந்த மாநாடு நடத்துகின்றார்கள். ஆனால் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு நடத்துகின்ற மாநாடு நாம கூட்டணிக்காக அல்ல, பேரம் பேசுவதற்காக அல்ல, சட்டமன்றம் செல்வதற்காக அல்ல, பார்லமென்றம் செல்வதற்காக அல்ல, தமிழகத்தில் உள்ள சாமானிய வணிகர்களை பாதுகாப்பதற்காகவே அந்த மாநாடு நடத்தப்படுகிறது. மாநாடு. ஆக இந்த மாநாடு என்பது திட்டமிடுறோம். 41 ஆண்டு காலம் கடந்து வந்துட்டோம்.
41 ஆண்டு காலம் கடந்து வந்துட்டோம். கடந்து வந்த பாதையை திருப்பி பார்த்தீங்கன்னா நிறைய தலைவர்களை காணோம். ஐயா ஆம்பூர்சி காணோம், இருக்காங்களா கூட? மூத்த தலைவர்கள் திருநெல்வேலியில எம்ஆர்எஸ் என்று அழைக்கக்கூடிய எம்ஆர்எஸ் காணவில்லை. முன்னாள் பொதுச்செயலாளர் மோகனை காணவில்லை. சென்னையிலே கே ஜோதிலிங்கம் காணவில்லை. இப்படி மூத்த தலைவர்கள் எல்லாம் மேலோகி சூழல் பகுதியை அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 41 ஆண்டு காலமாக இந்த வணிக சங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நீங்களாம் கிளை சங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னமும் ஒற்றுமை எற்றுமை என்று பேசாமல் அதிகாரப்பூர்வமா சொல்லுங்க. எப்பா வா, நான் தெளிவா இருக்கிறேன். இப்போ ஒரு முடிவு எடுக்கிறோம். நாங்க நெல்லுக்கு தான் தண்ணி பாய்ப்போம், புல்லுக்கு பாய்க்கிறது இல்லைங்க. நான் சில சங்கத்தில் போன் பண்ணுவாங்க, மாவட்டத்தில் இணைப்பு சந்தா கட்டுறியா? ஐயா கட்டி இருக்கோம். மாவட்டத்தில் சொல்லி பேச ஒன்னும் பிரச்சனை தீர்த்து விடுறேன். மாவட்டத்தில் இணைப்பு சந்தா கட்டலையா? கட்டிட்டு பேசு. சொல்லமா சொல்லக்கூடாதா? கோயில் ஊர்ல கோயில் இருந்துச்சுன்னா அந்த கோயில்ல வரி போட்டாச்சான்னு கேட்பாங்க. உனக்கு வரிகாரன் பேச முன்னாடி வாங்க, நீ வரி கட்டாத பின்னாடி போன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த நிலையை நம்ம எடுக்கலாமா வேண்டாமா? சொல்லுங்க, எடுக்கமா வேண்டாமா? இப்ப அதை எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆகவேதான் இந்த 25ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற மாநாடு என்பது மனிதர்களை பாதுகாக்கப்பட வேண்டும். 26 சட்டமன்றத்தை நோக்கி இருக்கின்ற அரசியல் கட்சிகள் 25வது ஆண்டு மாநில மாநாட்டை பார்த்துக் கொண்டு ஒருவர் விக்ரமராஜா தலைமையிலே ஒரு மாநாடு நடத்துகின்றார்களே, மூவர்ல கொடி இருக்கிறது. அந்த கொடியினுடைய அடையாளம் பாருங்க. அடையாளத்தை பார்த்து ஒரு அரசியல் தலைவர் சொல்லுகிறார், என்னோடு பகிர்ந்து கொண்டார். அருமையான கொடி வடிவமைப்பை பண்ணியிருக்கிறேன் விக்ரமராஜா, இது யார் வடிவமைச்சு கொடுத்தாரு கேட்டார். நான் சொன்னேன், ஐயா இந்த கொடி வடிவமைச்சது கண்டுபிடிச்சதுங்க மாநில பொருளாளர் காஜியார் ஏஎம் சதகத்துல்லான்னு சொன்னேன். அவர் தான் உண்மையிலே கொடியை மாத்தினவரு, நான் கூட இல்லைங்க. அந்த கொடியில பாருங்க, மேல வெள்ளை இருக்கும். வெள்ளை இருந்தா யாரை குறிக்குது? கிறிஸ்தவர்களை குறிக்குது. அப்படி எடுங்க. கீழே பச்சை இருக்கிறது யாரை குறிக்குது? இஸ்லாமியரை குறிக்குது. நடுவுல மஞ்சள் இருக்கு, யாரை குறிக்குது? இந்து குறிக்குது. மும்மதத்தையும் இணைத்து வைத்திருக்கின்ற ஒரு கொடி தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு கொடி என்று சொன்னாங்க. தேசிய கொடிக்கு அப்பாடு இந்த கொடிதாயா உன்னதமான கொடி. இதெல்லாம் கொடிகளை தமிழகம் முழுவதும் நம்ம ஏத்திக்கிட்டு இருக்கோம். உங்க மாவட்டத்தில் எல்லா சங்கத்திலும் ஏத்திருக்கல இல்லைன்னு தெரியல. ஆனால் ஏற்றப்பட்ட இடங்கள் எல்லாம் அரசியல் கட்சி தலைவர்கள், இந்த அரசு உயரதிகாரி என்னோடு தொடர்பு கொண்டு பேசுகின்ற பொழுது விக்ரமராஜா அவர்களை எப்ப அரசியல் ஸ்டார்ட் பண்றீங்கன்னு கேட்டாங்க. நாங்க சொன்னோம், நாங்கள் கட்டாயமாக அரசியலுக்கு வர மாட்டோம். நாங்கள் வாக்காளர்கள் வாக்கு கேட்க மாட்டோம். ஆனால் எங்களுடைய அடையாளம் அந்த கொடி. ஒரு கிராமத்திலே அந்த கொடி பறக்கிறது என்று சொன்னால் அங்கு ஒரு தவறான அதிகாரி உள்ளே நுழைகின்ற பொழுது பேரமைப்பு கொடி இருக்கிறது, ஆகால் இங்கு யாரையும் மிரட்டி லஞ்சம் வாங்க முடியாது என்ற எச்சரிக்கையை பதிவு செய்வதற்கு தான் அந்த கொடி கிராமங்களில் ஏற்றிக் கொண்டிருக்கிறோம். அது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி, காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி, வணிக வரித்துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி, எங்க வியாபாரிகளை மிரட்டி சுரண்டி பணம் வாங்குகின்ற வியாபாரிகளுக்கு எச்சரிக்கை தான் அந்த கொடி. அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரவை உறுதியாக இருக்கிறது. தருமபுரியிலே ஒரு வணிக வரித்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுத்து இப்பொழுது சிறையிலே இருக்கிறார். அதை முரசு பத்திரிகையில் எழுதுங்கள் என்று சொல்லி இருக்கிறேன். எங்களால் ஒரு அரசு துறை அதிகாரியை சிறைக்கும் தள்ள முடியும். சக்தி வாய்ந்ததுதான் எங்களுடைய அமைப்பு, சோர்ந்து போனவர்கள் அல்ல. ஆகவே இந்த மாநாடு எழுதி வச்சுக்கிடுங்க. தலைவர் சொன்னார், செங்கல்பட்டுல அநேகமாக செங்கல்பட்டு பைபாஸ் தான் மாநாடு நடைபெறும். இங்கிருந்து வருவதற்கு 2.5 மணி நேரம் ஆகுமா? காலையில் மாலையில் தான் மாநாடு. காலையில் எல்லா கிளை சங்கமும் கொடியேற்றுங்க, ஒரு இனிப்பு வழங்குங்க. மத்தியானம் உணவு சங்கத்திலே உணவு ஏற்படுத்தி அங்கே உணவு சாப்பிட்ட பிறகு அங்கிருந்து ஊர்வலமாக எங்க வாங்க? மந்திரிகளா மறந்துடுவீங்களா? இந்த 5 மாசம் இருக்கடா, அதனால மறந்துடாங்க. நாம எல்லாம் என்ன செய்யறோம், அங்கு ஒன்று கூடுறோம். அதற்கு முன்னதாகவே 11ஆம் தேதி ஆர்ப்பாட்டம், டிசம்பர் 5 அகில இந்திய அளவிலே டெல்லியிலே கூட்டம். அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கை தொடரும். அது ஒரு பக்கம், அது போராட்டம் களம். டெல்லியிலே பேரணிங்கிறாங்க, அகில இந்திய அளவில் கடையடைப்பு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் தீர்மானம் போட்டு உங்களை படிப்படியாக நாங்கள் கொண்டு போவோம். நாங்கள் அரசு இடத்திலே முறையிட இருக்கிறோம். 18% வரியை திரும்ப பெறுங்க, இல்லையா அதிகபட்சம் என்ன செய்யுங்க, ஒரு 5% போடுங்க. இதை நம்ம கட்டாயப்படுத்த போறோம். அதுல எந்த மாற்றமும் இல்லை.
இதையெல்லாம் எதிரொலிக்கிற மாநாடாக அந்த மாநாடு இருக்கும். அப்போ மாநாட்டு மேடையிலே விக்ரமராஜா பேசுகின்ற பொழுது லட்சம் லட்சம் வணிகர்கள் ஜிஎஸ்டி சாலை ஸ்தம்பித்து விட்டது. உங்களுக்கு பொங்கல் நேரத்தில் போடுவாங்க. பொங்கல் லீவு முடிஞ்சு மக்கள் சென்னை நோக்கி வர்றாங்க. தோல்ல வந்து 3 கிலோமீட்டருக்கு கியூ நிக்குதுன்னு சொல்லுவாங்க. மே 5 10 கிலோமீட்டருக்கு தொலைவிலே ஜிஎஸ்டி சாலை முடக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி முதலமைச்சருக்கு செல்ல வேண்டும். அந்த வாய்ப்பை நீங்கள் கொடுத்தால். இங்கு ஜவுளி வியாபாரி தம்பி ஆக்ரோஷமா பேசினார். காலனிக்கு ஆக்ரோஷமா பேசினீர்கள். நான் மனதிலே வைத்திருக்கிறேன். நீங்கள் இங்கு பேசிய ஒவ்வொருடைய பேச்சும் பசுமையாக என் மனதிலே சுமந்து கொண்டிருக்கிறேன். அதை தீர்ப்பதற்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு எந்த தியாகத்தையும் செய்யும் என்பதை நான் எச்சரிக்கை உணர்வோடு நான் பதிவு செய்து கொள்கிறேன். ஆனால் இந்த மாநாடு 25வது ஆண்டு நடைபெறுகின்ற மாநாடு, வரலாறு மிக்க மாநாடாக அந்த மாநாடு நீங்கள் அமைத்து தர வேண்டும். ஒவ்வொரு கிளை சங்கமும் சுவர் விளம்பரம் எழுதுங்கள். 2 இடங்களில் சுவர் விளம்பரங்கள். அரசியல் கட்சிகள் எல்லாம் யோசிக்கப்பட வேண்டும். தருமபுரி எங்கு பார்த்தாலும் விக்ரமராஜா பெயர், வைத்திலிங்கம் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது. மாநாடா உங்கள் ஊர் வியாபாரிகளுக்கு மாநாடா என்று பொதுமக்கள் பேசப்பட வேண்டும். அரசு துறை அதிகாரிகள் பேசப்பட வேண்டும். கார்பரேட் கம்பெனிகள் எச்சரிக்கையோடு பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆகவே இந்த மாநாடு தருமபுரியை திரண்டு மாநாட்டை நோக்கி வாருங்கள். இந்த தருமபுரி முழுவதும் மாநாட்டுக்கு அணி அணியாக வருகின்ற பொழுது உங்களுடைய மாவட்டத்தினுடைய தலைவர் ஐயா வைத்திலிங்கம் அவர்கள், மாவட்டத்தினுடைய பொருளாளர் ரவி போன்றவர்கள் என்னோடு தொலைபேசியில பேசி எங்கள் தருமபுரி மாவட்டம் மாநாட்டு பந்தலில் நுழைகிறது என்று சொன்னால் உங்களின் ஒருவனாக, உங்கள் சகோதரனாக உங்களை வரவேற்பதற்கு உங்கள் விக்ரமராஜா ஓடோடி வருவார் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு வியாபாரியும் ஆணி அடித்தது பசுமையாக வைத்துக் கொள்ளுங்கள். மே 5 நமது நாள். மே 5 நமக்கு மாநாடு. வேறு எந்த வேலையும் எடுக்க மாட்டேன். கோயிலுக்கு வருவதை கூட தவிர்த்து விடுவேன். பள்ளிவாசலுக்கு வருவதை கூட தவிர்த்து விடுவேன். தேவாலயத்துக்கு கூட வருவதை தவிர்த்து விடுவேன். ஏனென்று சொன்னால் எங்களுடைய இறைப்பணியாக இறைவன் அங்கு இருக்கிறார், முருகர் அங்கு இருக்கிறார், அல்லாஹ் அங்கு இருக்கிறார், இயேசுநாதர் அங்கு இருக்கிறார். எங்கள் உள்நாட்டு வணிகத்தை பாதுகாப்பதற்கு நாங்கள் வணங்கும் இஷ்ட தேவதைகள் அங்கு இருக்கிறது. அங்கே வணங்கிக் கொள்வோம் என்று மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வாருங்கள் மாநாட்டுக்கு, ஏமாற்றி விடாதீர்கள். அத்தனை பேரும் களம் காணுங்கள், வெற்றி பெறுவோம் என்பதை சொல்லி அற்புதமான கூட்டத்தை ஏற்படுத்திய மாவட்டத்தினுடைய தலைமை உள்ளிட்ட ஒக்கலைகள் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் உள்ளிட்ட இதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து நண்பர்களுக்கும் பாராட்டி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.